ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி எல்லாரும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 450-460 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான கம்பெனிஸ், குறிப்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதோட ரிசல்ட்ஸும் வருது. ப்ளஸ் வந்து சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் இன்றைக்கி வருது. ஸோ இன்றைக்கி ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வரதை நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட்டு இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 20% அந்த ஸ்டாக் வந்து லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜிஆர்பி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பைப்லைன் டிரான்ஸ்மிஷன் டேரிஃபை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ரெகுலேட்டரி, பிஎன்ஜிஆர்பிங்கிறது பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு, இவங்க வந்து ரெகுலேட்டரி. இவங்க வந்து இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே டேரிஃபை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த குஜராத் பைப்லைன் நெட்வொர்க்கோட அந்த டேரிஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47% கட் ஆயிருக்கு. 47% கட் ஆனதுனால இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 20% லோவர் சர்க்கியூட் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 34 ரூபா இருந்தது. அந்த எம்எம்பிடியூ பார்த்தீங்கன்னா, எம்எம்பிடியூனா மில்லியன் மெட்ரிக் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட், இது வந்து பார்த்தீங்கன்னா 34 ரூபா இருந்தது. இப்போ வந்து 18 ரூபா 10 பைசா அந்த ரேஞ்சில் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இன்றைக்கி லோவர் ப்ரைஸ் அடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்னால இந்த ஷேர் வந்து கீழே விழுந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். இவங்க வந்து இனி வாய்ப்பு என்ன இருக்குன்னா, இவங்க வந்து கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம் இந்த கம்பெனி. ஸோ ஆனால் அந்த ஷேரில் வந்து நமக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 அதாவது ஏப்ரல் 19 எலெக்ஷன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 377 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் இன்றைக்கி வந்து 305 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. கண்டிப்பாட்டு ஒருவேளை நாளைக்கு மறுநாள் அப்படி ஏதாவது 2 நாள் இதே நெகட்டிவில் போச்சுன்னா கண்டிப்பாட்டு நமக்கு ஒரு 270 260 மேபி 280லேருந்தே நம்மளோட அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஷேரில் பி ரேஷியோ ஒரு 11 தான் இருக்குது. இது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஷேரில். இது வந்து குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் அந்த கம்பெனியில் வந்து அப்டேட்டு அவங்களோட இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிஷனுக்கான டேரிஃபை கட் பண்ணதுனால அந்த ஷேர் வந்து இன்றைக்கி 20% லோவர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. இது வந்து குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டில் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்பில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா நேபாளில் ஒரு அசம்பிளிங் ஃபெசிலிட்டி, அதாவது இந்த வெஹிக்கிள் அசம்பிளிங் யூனிட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. நேபாளில் வந்து ஒரு அசம்பிளிங் யூனிட்டை வந்து இவங்க வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 யூனிட்ஸ் வெஹிக்கிள் நிப்பாட்டுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேபாளில் பார்த்தீங்கன்னா சிஜி மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த அசம்பிளிங் யூனிட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோ மோட்டார் காப் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுக்குள்ள 2014 என்டர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த அசம்பிளிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்து எக்ஸ்பல்ஸ் 200 4V, சூப்பர் ஸ்பெண்டர் ப்ளஸ், நெக்ஸ்ட் வந்து ஜூம் 110 ஸ்கூட்டர்ஸ், இந்த டைப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசம்பிளிங் யூனிட்டில் நேபாளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ மோட்டார் காப் நான் சொன்ன மாதிரி 2014 நேபாளுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சௌத்ரி குரூப், சிஜி மோட்டார்ஸ்னு சொன்னால இது வந்து சௌத்ரி குரூப், இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சௌத்ரி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் பிஸ்னஸ் குரூப்பாக இருக்கிறாங்க நேபாளில். கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 160 கம்பெனிஸ் இருக்குது நெட்வொர்க்கு, 160 கம்பெனிஸ் நெட்வொர்க் இருக்குது. வேர்ல்டு வைடாட்டு அவங்களுக்கு 123 பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பும் சிஜி மோட்டார் கம்பெனியும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு அசம்பிளிங் யூனிட் நேபாளில் அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான அசம்பிளிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அங்கே வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டும் நெக்ஸ்ட் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணோம் நேபாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸ் ஒரு சப்சிடரி தான் அதானி கோனெக்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேட்டா சென்டர் பிஸ்னஸில் இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 900 950 மில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சில பேங்க்ஸ்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 7,500 7,920 கோடி வேல்யூ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 6 இயர் ஆஃப் ஷோர் லோன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேங்க்ஸ்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எம்யூஎஃப்ஜி பேங்கு, சுமிட்டோமோ பேங்கு, நெக்ஸ்ட் வந்து முட்சி பேங்கிங் கார்பரேஷன், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க இந்த லோனுக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி கோனெக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சில இந்தியன் ஸ்பைசஸ் பிராண்ட், பாப்புலரான இந்தியன் ஸ்பைசஸ் பிராண்ட்ஸில் வந்து கெமிக்கல் கலந்துருக்காங்க. இது வந்து கேன்சரை உருவாக்க சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி சிங்கப்பூரும் ஹாங்காங்கோட ஃபுட் ரெகுலேட்டரும் சேர்ந்து ஏப்ரல் 1 வீக் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் 3 ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி சொல்கிறாங்க. கம்பெனி MDH, இன்னொன்று வந்து எவரெஸ்ட்.
இந்த 2 கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் தான் இந்த ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து கெமிக்கல் காசிங் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒன்று வந்து மெட்ராஸ் கறி பவுடர் MDH கம்பெனிலேருந்து 3 ப்ராடக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் கறி பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கறி, அதாவது ஸ்பைஸ் பிளண்ட் ஃபார் மெட்ராஸ் கறின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் மசாலா, இது ஒரு மிக்ஸ்டு மசாலா பவுடர். நெக்ஸ்ட்டு கறி பவுடர், மிக்ஸ்டு மசாலா பவுடர். நெக்ஸ்ட் வந்து எவரெஸ்ட் கம்பெனியில் ஃபிஷ் கறி மசாலா. இதில் வந்து இந்த எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் கலந்துருக்கிறதாட்டும் இந்த பெஸ்டிசைட் பார்த்தீங்கன்னா கேன்சரை உண்டு பண்ணுற சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கேன்சர் கிரியேட் ஆக அதிக சான்சஸ் இருக்குது இந்த எத்திலீன் ஆக்சைட்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சிங்கப்பூர் ஃபுட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்லேயே. ஆக்சுவலாக அந்த இம்போர்ட் பண்ணுவாங்க, அந்த இம்போர்ட்டர்கிட்ட சொல்லி SP முத்தையா அண்ட் சன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இம்போர்ட்டர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் ரீகால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீகாலும் ஆன்கோயிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்தியன் ஸ்பைஸ் பிராண்ட் வந்து கேன்சர் காஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் அதிக அளவில் கலக்கிறாங்க, எத்திலீன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட இந்தியன் ஸ்பைஸ் பிராண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா, இதில் வந்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% புக் ஆயிருக்கு. இன்றைக்கி தான் ஃபைனல் டே. 70% இதில் புக் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து 70% சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு இந்த ஃபைனல் டேயில். குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிக அளவில் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவில் வந்து அப்டேட். அவங்களோட ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் வந்து கம்ப்ளீட்டாகவே இதை ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ சம்மர் சீசன் கரண்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சம்மர் சீசன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அளவை விட இன்னும் அதிக அளவில் இருக்கும், நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கன்சூமர் டியூரபிள்ஸோட டிமாண்ட் வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் சம்மர் சீசன் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து நார்மலை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இந்த ஸ்டாக்ஸ் வால்டாஸ், ப்ளூ ஸ்டார் இதெல்லாமே மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. UBS என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் ப்ரைஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வால்டாஸுக்கு. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்டாஸுங்கிறது டாடா குழுமம் கம்பெனி. இவங்க வந்து ஏசி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த ரூம் ஏசி மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட 23% வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நியூட்ரலில் இருந்து இப்போ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ரேட்டிங் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இப்போ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1800 வரைக்கும் போகும் இந்த ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரு, இவங்க பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏசி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நிதியாண்டு 25ல் Q1 அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகும் இவங்களோட சேல்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் 35% வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவோட கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் வந்து அது பார்த்தீங்கன்னா டபுள் ஆட்டு உயரும் நெக்ஸ்ட் 4 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 கோடியாட்டு இருக்கும் அந்த இந்தியன் கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடியாக இருக்கும் நெக்ஸ்ட் 4 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் இருக்கிற ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் PLI ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2001 தான் ஸ்டார்ட் பண்ணது. 2021 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மூலம் மட்டும் 4,614 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவில் எதிர்பார்த்த அளவு சம்மரோட தாக்கம் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து அப்டேட். இவங்க வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டருக்கு 5 ரூபாய்ட்டு உயர்த்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2 ஆர்டர் இருந்துச்சு பிளாட்ஃபார்ம் ஃபீ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 3 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அடுத்து ஜனவரி 1 வந்து ஒரு 4 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்க. டிசம்பரில் 9 rupees ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. டெம்பரவரி ஆட்டு 9 rupees ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஆர்டருக்கு 5 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25% வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோ. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. யார் கூடனா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி கூட. ஸோ இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சியோட மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்டை இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சியும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா அவங்க வந்து அவங்களோட டிராக்டரோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து எப்போ எஃபெக்டிவ் வரும்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து எஃபெக்டிவ் வரும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. ஆக்சுவலாக ஜியோ ஃபினான்ஷியலோட ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ ஜியோவோட ரிசல்ட்ஸ் வருது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்னு ஒரு இருக்குது. ஆக்சுவலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு செக்மெண்ட்ஸ் தான் அந்த ஜியோ பிளாட்ஃபார்ம். மேபி இவங்களும் IPO வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் அவங்களோட அந்த
டெலிகாம் சப்சிடரிலாம் இருக்குல்ல, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட டெலிகாம் சப்சிடரி டிஜிட்டல் பிஸ்னஸ், குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட டிஜிட்டல் பிஸ்னஸ், மொபைல் ஆப்ரேட்டிங் நெட்வொர்க், நெக்ஸ்ட் வந்து ஜியோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ஸில் வருது. ஸோ இந்த ஜியோ பிளாட்ஃபார்மை அடுத்தபடியாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பிரித்து ஜியோ ஃபினான்ஷியல் லிஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஜியோ பிளாட்ஃபார்மையும் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக February 1லேயே ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஜியோ பிளாட்ஃபார்ம் மேபி 2025 லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் February 1 இப்படிங்கிற இது லிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. மேபி 2025 லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இது கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் நியூஸ் வந்திருக்கு ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வெல்சம் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் 5% மேலே போயிருக்கு. ரீசன் என்னன்னா, இவங்க 872 கோடி வேல்யூ உள்ள ஒரு மல்டிபிள் லைன் பைப் ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க. போத் எங்கன்னு பார்த்தீங்கன்னா USA அண்ட் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 25க்குள்ளே இதை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெல்சம் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து 8% மேலே போயிருக்கு. காரணம் ஒன்றும் இல்லை, மெட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 இயர் ஹையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 394 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெட்டல் ப்ரைஸ் வந்து ஒரு 13 இயர் ஹையில் இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்கு.